குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம், வாழ்த்துக்கள். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய பயாலஜி போர்ஷன் யூனிட் 19 மூமெண்ட் இன் அனிமல்ஸ். ஸோ வாட் இஸ் மீன் பை மூமெண்ட்ஸ்? த மூமெண்ட்ஸ் மீன் they are changing the place or position by one or more parts of the body is called movement. அதாவது இயக்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட உடலின் உடைய உறுப்புகள் ஒரு இடத்துலேருந்தோ மற்ற இடத்திற்கு நகர்வதோ அல்லது நகர்த்தலோ மூமெண்ட் அப்படின்னு பேர். ஸோ எல்லா அனிமல்ஸுடைய உடம்புலையும் ஒரே மாதிரியான மூமெண்ட் இருக்குமா அப்படின்லாம் கிடையாது. பிகாஸ் நாட் ஃபார் ஆல் ஆர்கானிசம்ஸ் ஃபார் சேம் லோகோமோட்டரி ஆர்கானிசம்ஸ், they are one to another different, ஒன்றை ஒன்று வேறுபட்டு தான் காணப்படுகிறது. ஓகே, in this lesson what would you learn about the movements in animals? So you can see the learning objectives in shortly in the lesson. Okay, first point, know about the movements of different animals. அதாவது பல்வேறு விதமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸில் எப்படி வந்து லோகோமோஷன் நடக்குது, மூமெண்ட்ஸ் நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த லெசனில். நெக்ஸ்ட்டு, டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் மூமெண்ட் அண்ட் லோகோமோஷன். What is meant by movement and what is meant by locomotion? So movements mean they're changing the place or changing the position or one or two parts of the body is called movement. But locomotion means the transportation or movements to one place to another places is called locomotion. அப்போது மூமெண்ட்டுக்கும் லோகோமோஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த லெசனில் தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு, ரீகால் த டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ். மூமெண்ட்ஸுடைய வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு, நோ அபவுட் ஹியூமன் பாடி அண்ட் இட்ஸ் மூமெண்ட். மனிதனுடைய உடம்பில் எப்படி வந்து மூமெண்ட்ஸ் நடைபெறுகிறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த லெசனில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ சம்மரைஸ் த சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ட்ஸ். ஸோ இன் அவர் பாடி வி ஆர் ஹேவிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ட்ஸ் வில் ஹேவ். ஸோ அதனுடைய பொசிஷன் எங்கே இருக்குது, அது அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, அதனுடைய யூசஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம லெசனில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு, ஐடென்டிஃபை த காம்போனன்ட்ஸ் ஆஃப் த ஸ்கெலிட்டன். நம்முடைய பாடி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 206 number of bones will be present. ஸோ நம்முடைய இந்த பாடியை 2 types ஆஃப் ஸ்கெலிட்டன் சிஸ்டம் தான் நம்ம வந்து டிவிஷன் பண்ணலாம். ஒன்று ஆக்சியல் ஸ்கெலிட்டன், ரெண்டு அப்பேண்டேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இணையெலும்புகள். ஸோ அது எத்தனை எலும்புகள் அப்படின்னுடைய கிளாசிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபர்தர் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு, ஐடென்டிஃபை த காம்பனன்ட்ஸ் ஆஃப் த ஸ்கெலிட்டன். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் மசில் மூமெண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். அதாவது மசில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி மூமெண்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. பிகாஸ் ஒவ்வொரு போன்ஸையும் அட்டாச் பண்ணியிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பார்ட் ஆஃப் த பாடி எதுன்னு கேட்டிங்கன்னா மசில்ஸ் தான். ஸோ மசில்ஸுடைய இன்ட்ராக்ஷன் இல்லாமல் டு நாட் ஈஸிலி மூவ்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேசஸ். ஓகே, now we will see introduction of this lesson. Okay, there are so many movements that happens in our bodies. Sit absolutely still and observe the movement taking place in your body. You must be blinking your eyes from time to time. There will be movements in your body as you breathe. Different parts of our body move while you remain the same place. அதாவது நம்ம ஒரு இடத்துல சாதாரணமாக உட்காந்துட்ருக்கோம், அப்படி உட்காந்துருந்தாலும் சரி அல்லது அமைதியாக உட்காந்து ஒரு கொஞ்சம் தூங்கிட்டு ஸ்லீப்பிங் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அது கூட மட்டும் இல்லாமல் நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கும் பொழுதும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இருந்தாலும் சரி, தானாக கண்கள் நம்ம சிமிட்டிட்டு இருந்தாலும் சரி, ஒவ்வொன்று நிகழ்ச்சியும் நடைபெறதுக்கான ஒரு காரணம் அதில் இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய ஒரு மூமெண்ட்ஸ் தான், ஒரு ஆக்ஷன் நடைபெறுகிறது. தட் இஸ் கால்டு மூமெண்ட்ஸ். ஓகே, அப்போ ஒவ்வொரு விதமான செயல்பாடுக்கும் அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கும் நம்ம என்ன சொல்கிறோம்னா மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, there are different ways how animals move from place to place. For example, a cow uses its legs to walk. அதாவது எப்படி வந்து ஒவ்வொரு விதமான விலங்குகள் தங்களுடைய இடப்பெயர்ச்சியை மேற்கொள்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கவ், பசுமாடு இருக்கு இல்லையா. ஸோ பசுமாடு வந்து பார்த்தீங்கன்னா they are moving towards one place to another place the use of legs. கால்கள் மூலமாக வாக்கிங் பண்ணியும் நடக்குது. A snake uses its whole body by slither or crawl. அதாவது ஒரு தரையில் ஊர்ந்து செல்வதற்காக அந்த பாம்புகள் என்ன பண்ணுறது, தன்னுடைய உடலுடைய பரப்பு முழுவதையும் என்னதுன்னா சறுக்கிக்கிட்டு போகுது. A bird uses its wings to fly. பறவைகளானது தங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த இறக்கைகள் மூலமாக பறந்து செல்கின்றன. அண்ட் ஆல்சோ a fish uses its fins to swim and a human uses its legs to walk. அதாவது மீன்கள் தங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஃபின்ஸ் துடுப்புகள் மூலமாக நீந்தி செல்கின்றன. as well as ஹியூமன் பீங்ஸ் பார்த்தீங்கன்னா கை கால்களை பயன்படுத்தி இயக்கத்தை மேற்கொள்கிறாங்க, வாக்கிங்கில் அல்லது ரன்னிங்கில். ஓகே, வாக்கிங், க்ராலிங், ஃப்ளையிங் அண்ட் ஸ்விம்மிங், these are only few ways in which animals move from one place to another. Let us learn in detail how these movements takes place. அதாவது
ஒவ்வொரு விதமான விலங்குகளிலும் இருக்கக்கூடிய அந்த இடப்பெயர்ச்சி உறுப்புகள் பயன்படுத்தி எவ்வாறு அதோடைய மூமெண்ட்ஸை அட்டைன் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி இந்த லெசனில் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஓகே, லெட் வி சி மூமெண்ட் அண்ட் லோகோமோஷன். ஸோ வாட் இஸ் மீன் பை மூமெண்ட், வாட் இஸ் மீன் பை லோகோமோஷன்? Although both movement and locomotion sound similar in their meaning, there are few interesting differences between the two terms. அதாவது இந்த மூமெண்ட்னாலும் லோகமோஷன்னாலும் ஒரே மீனிங்காக இருந்தாலுமே பட் ஒன்றை என்ன ஆகுதுன்னா வேறுபட்டு காணப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், the movement is generally defined as the act of changing the place or position by one or more part of the body. அதாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்புகள் தங்களுடைய இயக்கத்தை அதனுடைய உடலமைப்பை மாற்றிக்கொள்கின்ற செயல்படுகின்ற அந்த தன்மைக்கு பேர் தான், அதனுடைய உருவத்தையும் அதனுடைய அமைப்பையும் மாற்றிக்கொள்கின்ற அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் மூமெண்ட் அப்படின்னு பேர். ஸோ மூமெண்ட்ஸ் ஹெல்ப்ஸ் டு பெர்ஃபார்ம் நெசசரி ஃபங்க்ஷனிங் சச் ஆஸ் அ பம்பிங் ஆஃப் பிளட் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி இன் அன் ஆர்கானிசம். அது மூமெண்ட்டுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த பிளட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஷ்யூஸ். த ஃப்ளூயிட் டிஷ்யூஸ் டு நாட் ஈஸிலி சர்க்குலேட் பை அவர் ஓன் செல்ஃப். பட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பம்பிங் மெட்டீரியல், ஒரு ஆக்டிவேட்டிங் ஒரு ஆர்கன் அங்கே இருக்குது. அது யாருன்னு கேட்டிங்கன்னா ஹார்ட்டு. அந்த ஹார்ட் வந்து ஃபங்க்ஷனிங் பண்ணால் மட்டுமே தான் இந்த பிளட் வில் பி சர்க்குலேஷன் வில் பி அக்கர் இன் அவர் பாடி. அண்ட் தென் the movement can be both voluntary and involuntary. அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளுடைய இயக்கம் வாலண்டரியாகவோ அல்லது இன்வாலண்டரியாக தன்னிச்சையாகவோ அல்லது தன்னிச்சையற்றோ நடைபெறுகின்றன. அதாவது நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி சொன்ன நம்ம பாடியில் 2 டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ் இருக்குது, வாலண்டரி ஆக்ஷன் அண்ட் இன்வாலண்டரி ஆக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கை கால்கள் அசைப்பது எல்லாமே இது வாலண்டரி ஆக்ஷனு. நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கனான லங்ஸு, ஹார்ட்டு, பிரெயின், இந்த மாதிரியான உள்ளே இருக்கக்கூடிய கிட்னி எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்காக தானாக இயங்கிட்டே இருக்குது. தட் இஸ் கால்டு இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ். அது ஃபங்க்ஷன் பண்ணுறது எல்லாமே ப்ராசஸ் பேர் இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், வாக்கிங் இஸ் ஏ வாலண்டரி மூமெண்ட் while breathing is an involuntary movement. Okay, the movement of an organism from one place to another place is known as locomotion. இது ஒரு 2 மார்க். இப்போ தான் நம்ம சொல்கிறோம், முன்ன சொன்னது நம்ம மூமெண்ட்டு, this is called locomotion. Locomotion means மூவிங் டுவர்ட்ஸ், அதாவது ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்ந்து செல்கின்ற அந்த தன்மைக்கு பேர் தான் லோகமோஷன் பேர். ஸோ லோகமோஷன் ஹெல்ப்ஸ் an organism to find food, avoid harsh weather conditions, escape from their predators, etc. அதாவது இந்த லோகமோஷன் இடப்பெயர்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு பறவைகளோ விலங்குகளோ தங்களுக்கு தேவையான இடத்தை தேர்ந்தெடுத்து செல்கின்ற தன்மை தான். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், மைக்ரேட்டரி அனிமல்ஸ் எல்லாம் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை தேர்ந்தெடுத்துக்காக, பீஸ்ஃபுல்லான அந்த என்வரன்மெண்ட்டில் தேடி போகிறதுக்காக என்ன பண்ணால் அந்த மைக்ரேஷன் நடக்கும். ஸோ அது எதுக்குன்னா ஃபுட்டு ஃபைண்டிங், உணவுக்காகவோ அல்லது பீஸ்ஃபுல் அந்த லைஃபுக்காகவோ அண்ட் தென் ரீப்ரொடக்ஷனுக்காகவோ இடம் விட்டு இடம் நகருது இல்லையா, தட் இஸ் கால்டு லோகமோஷன். For example, walking, running and swimming are few examples for different types of locomotions. In this process, there is an action of appendages such as limbs, wings, flagella and cilia. அதாவது இந்த லோகமோஷன் ஆனது எல்லா விதமான உயிரினங்களும் ஒரே மாதிரி நடைபெறதில்லை. ஸோ ஒரு சில விலங்குகளில் கைகள் கால்கள் மற்றும் மூலமாகவும், விங்ஸ் பறவைகளுடைய அந்த இறக்கைகள் மூலமாக, சிலியா சின்ன சின்ன குறியிலைகள் மூலமாக, ஃப்ளாஜெல்லா பெரிய நீலைகள் மூலமாகவும், ஃபின்ஸ் துடுப்புகள் மூலமாகவும் என்னென்னா லோகமோஷன் நடக்குது. Okay. In most of the aquatic animals such as fishes, whales and shark, the locomotion results from the series of wave-like muscle contraction. அதாவது தண்ணீரில் நீந்தி வாழ்கின்ற மீன்கள், சுறாமீன், திமிங்கலம் போன்றவை தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த அலையக்கத்தின் மூலமாக தன்னுடைய இடப்பெயர்ச்சி மேற்கொள்கிறது. ஸோ டேபிள் 19 பாயிண்ட் கிவன்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லோகமோஷன் அண்டு மூமெண்ட்டு. ஓகே, அப்போ இந்த லோகமோஷனுக்கும் மூமெண்ட்டுக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட்டு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். திஸ் 1 ஆஃப் த 2 மார்க் கொஷின்ஸு. ஓகே, லோகமோஷன் இஸ் அ மூமெண்ட் ஆஃப் an organism ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு another. ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு நடந்து செல்கிறது பேர் லோகமோஷன். as well as movement means movement is the act of changing the place or position by one or more parts of the body. உடலில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட உறுப்போ அல்லது மொத்த உறுப்புகளோ அதனுடைய அமைப்பை மாற்றிக்கொள்கின்ற, அதாவது கை கால்களை அசைக்கிறது, ஸோ இந்த மாதிரி செய்யக்கூடிய சிகிச்சை எல்லாமே மூமெண்ட்ஸ்னு பேர். இட் இஸ் ஆல்வேஸ் வாலண்டரி. லோகமோஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் இயக்கப்படுவது, தட் இஸ் கால்டு வாலண்டரி ஆக்ஷன்ஸ். மூமெண்ட்டுங்கிறது இட் கேன் எய்தர் பை வாலண்டரி ஆர் இன்வாலண்டரி, அது தன்னிச்சையாகவோ அல்லது தன்னிச்சையற்றோ நடைபெறலாம். ஸோ லோகமோஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் த ஆர்கானிசம் லெவல். இது உடல் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த உயிரினங்களால் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி தான் லோகமோஷனுங்கிறது. மூமெண்ட்டுங்கிறது நம்ம அந்த டிஷ்யூ லெவல், அதாவது மூமெண்ட் டேக்ஸ் பிளேஸ் அட் ஏ பயாலஜிக்கல் லெவல். உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உறுப்புகள்
மற்றும் அந்த உயிரியல் லெவல் தான் அந்த ஆக்ஷன் மூமெண்ட்டு. லோகோமோஷன் டஸ் நாட் நெசசரிலி ரெக்வயர்டு எனர்ஜி. இயக்கத்திற்காக அதாவது இடப்பெயர்ச்சிக்காக நமக்கு குறைவான ஆற்றல் தேவைப்படுகிறது அல்லது ஆற்றல் தேவைப்படுவது இல்லை. ஆனால் மூமெண்ட் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான ஆக்டிவிட்டீஸ்க்கும் எனர்ஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மூமெண்ட் இன் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஆஃப் த அனிமல்ஸ் தே ஆர் கிவன் ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்வார்ம் அண்ட் தென் காக்ரோச்சு அண்ட் தென் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதனுடைய மூமெண்ட்ஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம டைப் ஸ்டடி நம்ம கம்பேரிஷன் அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ.